சீஸ் பால்லேருந்து தயாரிக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பால்லேருந்து தயாரிக்கிறதுனால அதில் வந்து கால்சியம், புரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் பி12, ஜிங்க் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. சீஸ் தயாரிக்கிறதுக்கு நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சீஸில் வந்து ஃபுல் ஆஃப் ஃபேட் கண்டென்ட்ஸ் நிறையவே இருக்கும். இந்த ஃபேட் கண்டென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு பயப்படுவோம். பட் இதில் ஃபேட் கண்டென்ட் மட்டும் இல்லை, அதர் தென் தட் கால்சியம், ப்ரோட்டீன் எல்லாமே ஜாஸ்தியான அளவுலேயே இருக்குது. ஸோ இதை வந்து ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெய்லி 400 கிராம்ஸ் சீஸ் வந்து எடுத்துக்கிறதுனால ஹார்ட் டிசீஸை வந்து நம்ம வந்து அறவே கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஸ் பேட் ஆர் குட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்ணுற அளவை வச்சு சீஸை வந்து குட்டாகவும் பண்ணலாம். அதிகமான அளவு சீஸ் எடுக்கிறது பேடு தான். ஸோ இப்போ சீஸை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் நம்ம வீட்டில் நாள்பட அப்படின்றத பார்க்கலாம். சீஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பட் நம்ம நார்மலாக இந்தியன் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா செடார் சீஸும் மொசரல்லா சீஸும் தான். இப்போ இந்த 2 சீஸ் பிளாக்ஸையுமே கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி தான் கிரேட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் கிட்டே ஃபுட் ப்ராசஸர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணி கூட கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, செடார் சீஸ் அண்ட் மொசரல்லா சீஸ் ஒரு பேக்கெட் வாங்கி வந்துட்டு நல்லா துருவி ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே சமயம் லாங் லைஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி டைமும் நிறைய வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும். கிரேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எப்போ தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் ஆஃப் சீஸையும் நான் ஃபுல்லாக கிரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுற பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது சீஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பிசுப்புன்னு இல்லாமல் உதிரியாகவே இருக்கும். அதே சமயம் அதிகப்படியான கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ட்ரிக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆல் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென்